வெல்கம் டு MK Tani Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரைஸுக்கு இங்கே சிம்பிளாக நம்ம துவையல் மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி எப்படி செய்கிறாங்க, எதை வச்சு செய்கிறாங்க, அதுக்கு எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற நம்ம அந்த ரசத்துக்குலாம் இது இடிப்போம்ல, அந்த மிளகு சீரகம் அந்த மாதிரி இடிக்கிற ஆட்டு உரல் இது தாங்க. இப்போ நம்ம கையில் வச்சுருந்தேன் காமிச்சிருந்தேன்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஆவா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாவே வெயிட்டு தான், கொஞ்சம் தூக்குறது கொஞ்சம் முடியல. இதில் என்ன பண்ணோம், இப்போ நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே வந்து ஒரு துவையல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க. அது எப்படி ரெடி பண்ணாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து வத்தப்பொடி எடுத்துட்டாங்க. அவங்க ஒரு பேர் சாப்பிட்ற மாதிரி வத்தப்பொடி எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம், ஹாஃப் ஆனியன் அப்படி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணுறோம். அந்த ஆனியனில் இருக்கிற அந்த தண்ணியே கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் அது பேஸ்ட்டு மாதிரி ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா அது இப்போ தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தேவையான வாட்டர், ஏன்னா அந்த உப்பு கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லைட்டாக கொஞ்சம் வாட்டர் தெளித்து விட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணுறோம். உங்களுக்கு ஈஸியாக மேஷ் ஆயிரும். ஏன்னா அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதுவாகவே ஈஸியாக நமக்கு மேஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இவங்க இது எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா, ரைஸு அதுக்கப்புறம் இது கொஞ்சோண்டு இதை வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டு இவங்களோட லஞ்சோ டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்ருவாங்க. இதுதான் இவங்க சாப்பிட்றாங்க. பார்த்திங்கன்னா இவங்க இவ்வளோ கொஞ்சம் காரமாக சாப்பிட்றாங்க. நம்ம விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ வாட்சிங்.